கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்ல காணும்னு ஒரு பழமொழி இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, கல்லும் கிடையாது, நாயும் கிடையாது. கல் அப்படின்னா நம்ம கோவில்களுக்கெல்லாம் போறோம், அங்க கல் வடிவுல தான் பகவான் இருக்கார். அந்த கல்ல கண்டா நாயை காணும் அப்படின்னா என்னன்னா, கல்ல பாக்குறோம் இல்லையா, அந்த பார்க்கிற அந்த நம்மளுடைய பார்வையை மாத்தினா, பக்தியோட பார்வையை மாத்தினா அந்த கல்லு நாயகனா மாறிடும். அப்ப கல்லை கண்டால் நாயகனை காணும். சொல்றது புரியுதுங்களா? கல்லா பார்த்தோம்னா அதுக்குள்ள நாயகன் காணப்பட மாட்டான். அதுவே நாயகனை பார்த்தா கல்லு தெரியாது. நாயை கண்டால் கல்லை காணும். இப்ப சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம சிலா வடிவம் கொண்ட எந்த தெய்வங்களுடைய ரூபத்துக்குள்ளேயும் அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டோமே ஆனால் அந்த இடத்துல கல்லு தெரியாது. இப்ப பாபா கோவில்களுக்கு போறோம், பெருமாள் கோவில்களுக்கு போறோம், ஈஸ்வர கோவில்களுக்கு எல்லாம் போறோம், கல் வடிவமா பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கல்லா போயிடும்.